மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே வணக்கம். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் முதலிலே வணங்கி, வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் புனிதமான இறக்கியில் பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் சட்டப்பேரவை தலைவர்களையும் துணைத் தலைவரும் பெயர் குறிப்பிடக்கூடாது என்பது மரபு இருக்கின்ற காரணத்தினாலே நான் பெயரை குறிப்பிடவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள அவர்களுக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் இன்றைக்கு தாங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வைக்கும் தராசு போல நீங்கள் என்றும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அரசு சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பது எதிர்கட்சியினுடைய கடமை. ஆகவே எதிர்கட்சியினுடைய கடமை சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் முழுமையான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர்கள். மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் சட்டமன்ற பணியாற்றியவர்கள். சட்டமன்ற பேர விதிகள் முழுமையும் நன்றாக தெரிந்தவர்கள். சிறப்பான முறையிலே பேசக்கூடியவர்கள். சிறப்பான முறையிலே அவையை நடத்தக்கூடிய திறமை மிக்கவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த புனிதமான ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்கிடும் தங்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.